Hello students, today நம்ம journal entry ல part 3 video பார்க்குறோம். So இதில் பார்த்தீங்க அப்படின்னா draw cash from bank for office use 3000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷனை நம்ம journal entry ல எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான journal entry. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம பேங்க்ல போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேஷை வந்து வித்ட்ரா பண்ணுறோம். ஓகே, எதுக்காக வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணுறோம். அதாவது இதில் ரெண்டு இருக்குது, பர்சனல் யூஸ், ஆஃபீஸ் யூஸ். ஓகே, பர்சனல் யூஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி வேறு மாதிரி போடணும். ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி வேறு மாதிரி போடணும். ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி மாறும், அதே மாதிரி பர்சனல் யூஸ் அப்படின்னாலும் மாறும். ரெண்டுக்கும் சேம் ஜேர்னல் என்ட்ரி கிடையாது. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னா என்ன பண்ணுறோம்னா நம்மளோட பிஸ்னஸ்க்காக தான் நம்ம பேங்க்லேருந்து கேஷ் எடுக்கிறோம், நம்மளோட பிஸ்னஸ்க்காக தான் அதை செலவு பண்ணவும் போகிறோம். அதுதான் இதுக்கு அர்த்தம். இதே பர்சனல் யூஸ் அப்படின்னு போட்டோம்னா நம்ம பிஸ்னஸ்க்காக செலவு பண்ண போகிறதுல நமக்கு ஏதோ ஒரு பர்சனல் யூஸ்க்காக நம்ம செலவு பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஓகே வாங்க இப்போ நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்கு எப்படி வந்து போடுறது, சம் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்லேருந்து கேஷை வித்ட்ரா பண்ணுறோம் ஆஃபீஸ் யூஸ்க்காக. அப்படின்னா இதுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கோல்டன் ரூல்ஸ் இதுக்கு அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டாருக்கு ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், நம்மக்கிட்ட என்ன உள்ளே வருது, உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது டெபிட், வெளியே போணுச்சு அப்படின்னா கிரெடிட், ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறோம் கேஷ் அப்படின்னா நம்ம கையில் தான் கேஷ் வரும், நமக்கு உள்ளே கேஷ் வருது. ஸோ அதை நம்ம டெபிட் பண்ணிட்டோம். 3000 கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு போட்டு 3000 டெபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு பேங்க், இது என்ன வருது, என்ன அக்கௌண்ட்டில் வருதுன்னா கோல்டன் ரூல்ஸில் பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிற இதில் வருது. இதில் எது வரும் அப்படின்னா கிரெடிட் தி கிவர். ஓகே, ஸோ கிரெடிட் தி கிவர் அப்படிங்கிற ரூல் படி நம்ம டூ பேங்க்கை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஏன் கிரெடிட் தி கிவர் வருதுன்னா நமக்கு பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க, கிவ், ஓகே, கொடுக்குறாங்க, அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அப்போது டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ பேங்க் அப்படிங்கிறவங்க நமக்கு ரிசீவராக கிவரான்னு பார்க்கணும். நம்ம பேங்க் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம் கேஷை. ஸோ பேங்க் இஸ் த கிவர். ஓகேவா? ஸோ இந்த ரூல் படி தான் இந்த ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது வரும். இதே வந்து பர்சனல் யூஸாக இருந்தால் ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிரான்சாக்ஷனில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் வேறு எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.